Okay, guys. Yesterday's session, what we have discussed, yeah, recorded. Record started, Ajit. Thank you for reminding me. So, meanwhile, இடையில ஏதோ நாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த வாட்ஸ்அப்னு நினைக்கிறேன். I just close this. Yes. யாருக்காவது இந்த கிளாஸில் வீடியோ எடிட்டிங்லாம் தெரிஞ்சதுன்னா நான் இந்த ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறப்ப அந்த டெலிகிராமில் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, இந்த பார்ட்லாம் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பார்ட்லாம் முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க. ரைட், இப்போ நான் போய் வாட்ஸ்அப் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் நாட் நீடட் இன் த ரெக்கார்டிங். ஸோ இஃப் பாசிபிள் சம்ஒன் ஹெல்ப் மீ வித் தேட். ஓகே, சரி. ஸோ yesterday we were discussing about shortcuts, correct? So today's session also we are going to discuss about some mathematical shortcuts. So yesterday we were talking about squares of numbers, correct? ஸ்கொயர்ஸ்லேயே நிறைய ஃபார்மேட் இருக்குது. இப்போ நேற்று நம்ம பார்த்தது வந்து ஸ்கொயர் எண்டிங் இன் 5, ஸ்கொயர் எண்டிங் இன் 5 பார்த்தோம். இதெல்லாம் உங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்கப்பா. ஸோ யாரெல்லாம் வந்து புதுசாக நோட் போட்டிருக்கீங்களோ யூ கைஸ் இந்த சேட் பாக்ஸ் டெல் மீ நியூ நோட் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை நாளைக்கு நியூ நோட் போட போகிறீங்கன்னா டுமாரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கப்பா. Good, very good. Thank you. Thank you guys. Thank you so much. Okay, fantastic guys. Keep up the good work. Okay. ஸோ அதில் வாட் எனக்கு தெரிஞ்சு முன்னாடி ஒரு 2 பேஜ் மட்டும் ஃப்ரீயாக விட்டுரு, இண்டெக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோ, சரியா? இண்டெக்ஸ்ன்னு போட்டு பேஜ் நம்பர்லாம் போட்டு வச்சுக்கோ. கடைசியில் அந்த இண்டெக்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம கிளாஸில் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்குவோம் இல்லையா? ஸோ கற்றுக்கிட்டு அதை எழுதுனதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ டைட்டில் ஆஃப் திஸ் செஷன் இஸ் ஷார்ட்கட்ஸ். இது ஃபஸ்ட் எங்கே யூஸ் ஆகுங்கிறது நான் உனக்கு சொல்லிடுறேன். இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் இன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நாட் இன் பிளேஸ்மெண்ட்ஸ். எக்ஸாம்ஸ் ப்ரைமரிலி இது டைரக்ட் கொஸ்டினாகவே அதில் கேட்பாங்க. அதர் தேன் தட் பிளேஸ்மெண்ட்லேயும் வாட் கேட் மாதிரி எக்ஸாம்ஸ்லேயும் கூட இந்த ஷார்ட்கட்ஸ் கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் இன்டைரக்டாக இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு இடையில கேல்குலேட் பண்ணுறதுல நம்ம இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். பேங்க் எக்ஸாம்லாம் போயிட்டீங்க, இல்லை மற்ற கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் போயிட்டிங்கன்னா இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி டைரெக்டாக 55 ஸ்கொயர் என்னன்னு கூட கேள்வி வரலாம். ஸோ அவ்வளோ சிம்பிளாக வராது, ஒரு 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் சேர்ந்து வரும். சரியாப்பா? ஓகே. ஸோ ஸ்கொயர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்கொயர்ஸ் எண்டிங் இன் 5 நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சரியா? அண்ட் ஐ ஜெனரலி கால் திஸ் அஸ் ரேஞ்ச் நம்பர்ஸ். ஒரு சில ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் 40 to 60 ரேஞ்ச், அதாவது 50 ± 10, சரியா? அண்ட் இன்னொரு ரேஞ்ச் இருக்குது 90 to 110 ரேஞ்ச், 100 ± 10. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஸ்கொயர் கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் சப் டிவிஷன், சரியா? ஸோ இது செகண்ட் சப் டிவிஷன். Third subdivision will be something like this. Numbers ending in 1 or 9. 1ல முடியிற நம்பர் 9ல முடியிற நம்பரோட ஸ்கொயர்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, சரியா? So the last part is random numbers, which we discussed yesterday. Random numbers. Okay. Random 2-digit number. So random 3-digit number numbers plus numbers ending in 3-digit numbers ending in 1 or 9 கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ
இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கொயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வில் ஃபைண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர், கியூப் ரூட் ஆஃப் அ நம்பர். சரியா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற டேட்டாஸ் எல்லாம் கூட நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்கிறேன். சரி? So first my question is அந்த range numbers பார்க்கலாம். Range numbers. இந்த range numbers சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி I just wanted to understand few things about few people here. இங்க எத்தனை பேர் வந்து have the habit of learning things by understanding? நான் புரிஞ்சு தான் படிப்பேன், மனப்பாடம் பண்ண மாட்டேன். ஸோ அந்த மாதிரி யாராவது இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ கைஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங், சூப்பர். ஸோ நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிலாம் படிக்கிறீங்க, வெரி குட். பட் நாட் இன் டுடே செஷன், மேபி இந்த டுமாரோ செஷன் ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ செஷன் ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஐ வாண்ட் த டோட்டல் கவுண்ட் ஆஃப் 85 ப்ளஸ். வாட் இஸ் த டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஏ செக்ஷன்? எனக்கு வந்து 90% அட்டண்டன்ஸ் வேணும். சரியா? ஸோ என்னைக்கு வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டே 90% அட்டண்டன்ஸ் வருதோ அதுக்கு அடுத்த நாள் இருந்தால் உனக்கு ஆக்சுவல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். சரியா? ஸோ ஏ கிளாஸ் 55, பி கிளாஸ் எவ்வளோப்பா? பி கிளாஸ் 52. ஸோ டோட்டலி 107 பீப்புள். அதில் 90% அப்படின்னு எவ்வளோப்பா வரும்? 10%னா 10.7, 11 members absent. So we get 96 as the attendance. 96 people என்னைக்கு அட்டண்டன்ஸ் வர்றாங்களோ, 96 கூட வேண்டாம், எனக்கு ஒரு 90 வந்தால் கூட. சரியா? அப்படி வர முடியலன்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக அப்டேட் பண்ணுங்கப்பா. ரைட், ஸோ தட் வில் கெட் சம் ஐடியா. ஓகே, எல்லோரும் ஓரளவு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம கிளாஸை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆஸ் பர் ஸ்கெட்யூல் ஐ ஸ்டார்ட். அது வரைக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சில ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறேன். சரி? ஓகே. ஸோ ரேஞ்ச் நம்பர்ஸில் ஃபஸ்ட்டு நான் எந்த ரேஞ்ச் சொன்னேன்? 40 to 60 ரேஞ்ச். ஓகே, அதில் ஒரு நம்பரோட ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். லெட் அஸ் டேக் a number 54. ஓகே, இந்த 54 அப்படிங்கிற நம்பரோட ஸ்கொயர் கண்டுபிடிங்கப்பா. நீங்களே கண்டுபிடிச்ச ஆன்சர் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 54 ஸ்கொயர் யூஸ்வலாக ரேண்டம் நம்பராக இது. ஸோ 16, 25, ரைட். சார் 30, 16. 30, 16, சூப்பர். எப்படிப்பா சால்வ் பண்ணு 30, 16? சார் 4 ஸ்கொயர் 16 சார். 5 ஓட அடுத்த நம்பர் 16 சார். 5 6 30, அப்போ 30 16. அப்படி பண்ண முடியாதுடா. 5ல முடிஞ்சா மட்டும்தான் அது பண்ண முடியும். ஆன்சர் வந்து 29, 16 ஆக்சுவலாக இதுக்கு. ஸோ அந்த ரூல் இருக்குல்ல, அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணுறது எதுக்கு தான் யூஸ் பண்ணணும்? நம்பர் எண்டிங் இன் 5. புரியுதாப்பா? ஓகே. ஸோ இப்போது இந்த மாதிரி ரேண்டமாக கண்டுபிடிக்கிறத விட நான் ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஷார்ட்கட் இது வந்து மிடில் நம்பர் என்னப்பா? 50யா? ஸோ 50/2 என்ன? 25. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 25, ரைட். 50யை விட இந்த நம்பர் 54 எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். 4 அதிகமாக இருக்கா? ஸோ ப்ளஸ் 4, ரைட். ஸோ 25 + 4, 29. வாட் இஸ் 4 ஸ்கொயர்? 16. அவ்வளோதான். சரியா? I'll repeat it again. அதாவது
54 ஸ்கொயர் அப்படின்னா 50 விட எவ்வளோ அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குன்னு பாருங்கள். சரியா, 4 அதிகமாக இருக்கு இல்லையா, அதை 25 கூட ஆட் பண்ணணும். சரியா, ஸோ 25 ப்ளஸ் தட் நம்பர் 4, 29, 4 ஸ்கொயர் இஸ் 16. தட்ஸ் ஆல். புரியுதாவா? வில் டூ ஃபார் ஒன் மோர் நம்பர். 57 ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா 25 கூட எதை ஆட் பண்ணணும்? 7 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இட் as 32. 7 ஸ்கொயர் இஸ் 49. புரியுதா? ஈஸியாக இருக்கா? யாருக்காவது இன்னொருக்கா ரிப்பீட் பண்ணணும்னா யூ கைஸ் ஆஸ்க் மீ, நோ ப்ராப்ளம் அட் ஆல். யாருக்காவது இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கைஸ் ஆஸ்க் ஃபார் ரிப்பீட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ரிவர்ஸில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதையும் சொல்லி கொடுத்துட்டு உங்களுக்கு 5 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். சரியா? ஸோ ரிவர்ஸில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 47 ஸ்கொயர் அப்படின்னா 50 விட இது கம்மியாக இருக்கா? ஸோ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பாருங்கள். 3 கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ 25 கூட 3 மைனஸ் பண்ணிக்கோங்க. 22. ரெண்டாவது, இந்த 7 ஸ்கொயர் அங்கே எழுதக்கூடாது. எவ்வளோ கம்மியாக இருக்கோ அதோட ஸ்கொயர் தான் எழுதணும். கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க இந்த இடத்துல மட்டும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. 2209 இஸ் ஆன்சர். ஓகே, புரியுதாப்பா? ஒன் மோர் நம்பர். 44 ஸ்கொயர் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? 50 விட எவ்வளோ கம்மியாக இருக்குது? 6 கம்மியாக இருக்கா? ஸோ 25 minus 6, which is 19. 6 square is 36. புரியுதாப்பா? ஓகே, ஸோ now can I give you guys some more practice problems? ஒரு 5 கொஸ்டின் கொடுக்குறேன். சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 கொஸ்டினுக்கு உங்களுக்கு நான் 5 கொஸ்டினில் 6 கொஸ்டின் கொடுப்பேன். இந்த 6 கொஸ்டினுக்கு உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய டைம் வந்து 1 minute டைம். சரியா? 1 மினிட்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கூட எழுதக்கூடாது. சரியா? ப்ராபப்ளி ஐ வில் டூ சம்திங் திஸ் வே. கொஸ்டினை எழுதிக்கோங்க. அப்புறம் நான் ஒரு டைமர் வச்சு ஸ்டார்ட் சொல்கிறேன். ஸ்டார்ட் சொன்னதுக்கப்புறம் அந்த 5க்குமே ஆன்சர் மட்டும் தான் எழுதணுமே தவிர கால்குலேஷனே இருக்கக்கூடாது. சரியா? ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் டன், யூ கைஸ் ஷுட் சே டன். சரி, உங்கள் டைம் வந்து நான் போர்டில் நோட் பண்ணி எல்லாத்துக்கும் டிஸ்பிளே பண்ணுவேன். சரியா? ஓகே, ஓகே. இப்போ கொஸ்டின் மட்டும் எழுதிக்கோங்கப்பா, ஆன்சர் கால்குலேட் பண்ணக்கூடாது. சரியா? டீல் இஸ் அ டீல். 42, 48, 14, 59, 49, 43 and 57. சரியா? கொஸ்டின் எழுதிட்டீங்களாப்பா? ஸ்டார்ட். ஒன்ஸ் இந்த 6 கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டன் அப்படின்னு டைப் பண்ணுங்கப்பா. சரியா?
ஓகே, கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணியிருக்கீங்க. வெரி குட். பட் ஒரு கொஷனுக்கு 10 செகண்ட் எடுத்துக்கிறது ஜாஸ்தி ஆக்சுவலாக. And I expected some people to solve within 30 seconds, but it's okay. யாருக்காவது இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, எனக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம. சரியா, எனக்கு உண்மையாலுமே இதோட ஆன்சர்லாம் தெரியாது. ரைட், ஸோ ஐ ஆல்சோ வில் கீப் த டைமர் அண்ட் ட்ரை சால்விங் திஸ் கொஸ்டின். ஓகே, ஸ்டார்ட். ஓகே, ஸோ 42 ஸ்கொயர் 8 கம்மியாக இருக்குது. 25ல் 8 போச்சு அப்படின்னா 25ல் 8 போச்சுன்னா 17 நினைக்கிறேன். 17 64. ஸோ 2 கம்மியாக இருக்குது. 23 04. 9 ஜாஸ்தியாக இருக்குது. 34 81. 1 கம்மியாக இருக்குது. 24 01. 7 ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ 32 49. 7 கம்மியாக இருக்குது. ஸோ 18 49. 30 seconds is the time. சரியா, I'll do it, no problem, Saranjini. Right, so ஐடியலாக this comes with lot of practice. இப்போ நானே வந்து கால்குலேஷன்லாம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சரியா, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த 5 ப்ராப்ளமும் சால்வ் பண்ணுறதுக்கு ப்ராபப்ளி 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ்குள்ளெல்லாம் சால்வ் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சரியா, ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இதெல்லாம் மஸ்ட்டு. சரியா, பிளேஸ்மெண்ட்டுக்கு இது அதிகமாக தேவைப்படாது. ஓகே, ஐ வில் ரிப்பீட் இட் அகெயின், நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். இப்போ இந்த 47 மீன்வாயில் யாருக்கெல்லாம் எல்லாமே கரெக்ட் ஆச்சுன்னா ஆல் கரெக்ட் அப்படின்னு போடுங்கப்பா. சரியா, ஃபஸ்ட்டு இது எல்லாமே கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். 42 ஸ்கொயர்னு இருக்குல்லப்பா, 42 ஸ்கொயர்னா 25 அப்படிங்கிற நம்பர் மைண்டில் வச்சுக்கோ. வச்சுட்டு யூ ஹாவ் டு செக் this 42 is how much less than 50. 50 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்கா? அப்போது 8 மைனஸ் பண்ணிக்கோ. 8 மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும்? you will get it as 17. okay, and 8 square is how much? 64. புரியுதாப்பா? ஒரு 57க்கு எடுத்துக்கலாமா? 57க்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 விட இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 7 ஜாஸ்தியாக இருக்கா? இப்போ 25 + 7, right, so 32. 7 square is 49. okay, புரியுதாப்பா? சிவரஞ்சனி புரியுதா? இல்லை இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுப்பா. ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் இட் அகெயின், நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ யாருக்கு புரியலனாலும் யூ கைஸ் டோன்ட் ஃபீல் ஹெசிடென்ட் ஆர் ஃபீல் ஃப்ரீ டு டைப் ரிப்பீட் இன் த சேட் பாக்ஸ். சரியா, ஸோ ரிப்பீட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா ஐ வில் ஜஸ்ட் ரிப்பீட் இட். எத்தனை தடவை வேணாலும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன், சூப்பர். கேன் வி கோ ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன்? ஸோ நெக்ஸ்ட் ரேஞ்ச் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃப்ரம் 90 to 100, சாரி 110. அதாவது 100 விட 10 அதிகமாகவோ இல்லை 100 விட 10 கம்மியாகவோ இருந்துச்சுன்னா அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது கூட ஈஸி தான். சரியா, ஓகே. ஸோ I'll tell you number 103 ஸ்கொயர் அப்படின்னா இது அதை விட ஈஸி. அங்கேயாவது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ 25 ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அது கூட தேவையில்லை. இங்கே நம்ம என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 விட எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3 அதிகமாக இருக்கா? 3 இது கூட ஆட் பண்ணிக்கணும். 106. 3 ஸ்கொயர் என்னது? 9. 2 டிஜிட் எழுதிக்கணும். 09. அவ்வளோதான். சரியா, I'll repeat it again. ஒரு 106 அப்படின்னா 100 எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 6 ஜாஸ்தியாக இருக்கா? அந்த 6 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. you will get how much? 112. 6 square is 36. ஓகே, புரியுதாப்பா?
சரி, நானே ஒரு நம்பர் சொல்கிறேன், ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். உங்கள் நோட்டில் 108 ஸ்கொயர். வேறு ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருப்ப, எங்கே கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறேன்னு பார்த்துக்கோ. 8 ஸ்கொயர் பாரு தெரியாமல் 64க்கு பதிலாக 16 அப்படின்னு எழுதி வச்சுட்டான். சரி, பரவாயில்ல. ஒன் மோர் திங் ஐ வாண்டட் டு டெல் யூ பீப்புள். இந்த செஷனை விட்டுருங்க. இனிமேல் போகிற செஷன்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு நோட்டில் ஃபஸ்ட்டு நம்ம கிளாஸ் நடத்தும் போது ரேண்டமாக நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, ஒர்க் அவுட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நான் உங்களுக்கு தனியாக ஒரு நோட் போட சொன்னேன் இல்லையா? அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் நோட் ஹேஸ் டு பி யுவர் வாட் கெரியர் கம்பேனியன். இன் கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணு, இந்த நோட் யூஸ் ஆகும் உனக்கு. சரியா? ஸோ அப்போ நீ இதை ரஃபாக கிறுக்கி வச்சுன்னா உனக்கு படிக்கணும் அப்படின்னே தோணாது இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணுற அப்படின்னா, ஏதோ ஒரு நோட் உங்களோட ரஃப் நோட்டில் நம்ம கிளாஸ்லாம் கவனிச்சுக்கோ. கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அதை ப்ராப்பராக காப்பி பண்ணி வச்சுக்கிட்டேன்னா, இண்டெக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். என் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு தடவை நோட்டில் எல்லாம் எழுதிடுறாங்க. எழுதிட்டு அப்புறம் திருப்பி 2வது தடவை கிளாஸ் எல்லாம் கவனித்து அதுக்கப்புறம் தான் அந்த ஃபேர் நோட் எழுதுறாங்க. இதை நீ ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டேன்னா இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ஓகே. யாருக்காவது ரிப்பீட் பண்ணுமாப்பா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு? 108னா எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 100 விட 8 ஜாஸ்தியாக இருக்குது. ஐ வில் ரிப்பீட் இட், நோ ப்ராப்ளம். சரியா? 108 அப்படின்னா 100 விட 8 ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ப்ளஸ் 8 பண்ணுங்கள். யூ வில் கெட் 116. சரியா? 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 64. ஓகே, புரியுதா காயத்ரி? நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்தாலும் பரவாயில்லப்பா, நீ இந்த டெலிகிராம் குரூப்பில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ. டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோ. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம குரூப்பில் ஆட் ஆகிக்கோ. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வீடியோ அப்படியே நான் ஷேர் பண்ணுவேன். ரைட், ப்ராபப்ளி இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் வித் நெட்வொர்க் ப்ராப்ளம். யாராவது ஆப்செண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தட். சரி. ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணலான்னா, எனி இன்ஃபார்ம்ட் ஆப்சென்டீசம் வில் பி மார்க்ட் as present. இன்றைக்கி கூட there was one person receivers like asking in the group, இந்த மாதிரி எனக்கு ஒரு வெளி வேலையாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி ஆப்சென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தான். ஓகே, ஸோ ப்ராபப்ளி ஐ ஜஸ்ட் மார்க் இட் as லீவ் ஆர் சம்திங் லைக் தட். ரைட், தட் will not be escalated. சரியா? ஸோ உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 week கிளாஸ்லாம் போட்டுங்க, அப்புறம் வந்து ரெகுலராக அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் வச்சு யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க, பண்ணல, ஜாயின் பண்ணுறாங்க, பண்ணல, அவங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்து என்ன ப்ராப்ளம்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the 1 week, initial 1 week is a breathing time for all of us. Okay. சரி. ஸோ நெகட்டிவில் போனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 96 ஸ்கொயர் அப்படின்னா 100 விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 4 கம்மியாக இருக்கா? அந்த 4 96 கூடயே மைனஸ் பண்ணணும். ஸோ ஆன்சர் 92. 4 ஸ்கொயர் இஸ் 16. புரியுதாப்பா? One more problem. 92 square. ஹண்ட்ரடை விட இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? 8 கம்மியாக இருக்கா? -8. ஸோ I'll get how much? 84. 64. Yes, can you understand? யாருக்காவது ரிப்பீட் பண்ணணும்னா ஆஸ்க் ஃபார் ரிப்பீட் கைஸ். இதுக்கப்புறம் திருப்பியும் உங்களுக்கு டைமர் வச்சு ஒரு 5 ப்ராப்ளம் கொடுக்க போகிறேன். யாரை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ரெடி? போகிறதுக்கு முன்னாடி யாருக்காவது ரிப்பீட் பண்ணணும்னா கேளுங்கப்பா. If you are ready, guys, type ready. ஓகே, தயார். ஓகே, ஃபஸ்ட் நம்பர் எழுதிடுறேன்.
91, 96, 99, 102, 108, 109. Start. If somebody has done it, please type done in the chat. Oh, Cynthia, fantastic. 30 seconds. Very good. Karthik, very good. 40 seconds. Okay, good. Very good. So guys, tell me which was easier. In the 100 range la irukadhu easier irundha, 50 range la irukadhu easier irundha. Correct. So obviously இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், எனக்குமே வந்து டைம் கம்மியாக தான் ஆகணும் இல்லையா? ரைட், ஓகே. ஸோ ரீசெட். நம்பர்லாம் சொல்லுங்கப்பா, தெரியாமல் எரேஸ் பண்ணிட்டேன். வாட் வர் த நம்பர்ஸ் ஐ டோல்ட்? Somebody please type the numbers. 91. சொல்லுடா, அப்படியே சொல்லு. மைக்லி. 96. 99, 102, 108, 109. Thanks, Karthik. சரியா? So I just start. Okay. ஸோ 91னா 9 கம்மியாக இருக்குது, 82, 81. 96னா 4 கம்மியாக இருக்குது, ஸோ 92, 16. 99னா 1 கம்மியாக இருக்குது, 98, 01. 102னா 104, 04. and 108னா 116, 64. 118, 81. அவ்வளோதான். சரியா? 25 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இவ்வளோ தான் டைம் எடுத்துக்கணும். என்னோட அளவுக்கே ஓரளவு கொஞ்சம் பேர் ஃபாஸ்ட்டாலாம் போடுறீங்க. வெரி குட். யாருக்கா இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கப்பா. ஐ எக்ஸ்பிளைன் இட் அகைன். என்னோட ப்ராப்ளம் ஓட்டா. தேங்க்யூ கார்த்திக் அண்ட் விக்னேஸ்வரன். கேன் யூ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன்? அடுத்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாமாப்பா? எஸ். மீன்வைல் எத்தனை பேர்த்துக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதுப்பா? How many of you have understood? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஃபைன். தேங்க்யூ. உனக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இப்போது உனக்கு நான் சொல்லிக் கொடுத்தது பேர் ஆர் நீ இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது. சரியா? இது நாள் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ரைட்? நோ ப்ராப்ளம் அஜித். நானுமே ஐ எம் அ வெரி ஸ்லோ லேர்னர், அதனால நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். சரியா? ஸோ சம்படி ஆஸ்ட் 110 ஸ்கொயர் எப்படி எழுதுறதுன்னா அது ஈஸி. 110 ஸ்கொயர்னு என்னோட லாஸ்ட்டு 2 0 வரும். 11 ஸ்கொயர் என்னது? 121. 110க்கு மேலே இருந்தாலும் இது பண்ணலாம், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 112 ஸ்கொயர்னு வச்சுக்கேன். ரெண்டாக பிரிச்சுக்கோ. 2 ஸ்கொயர் என்னது? 4. எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 12 ஜாஸ்தியாக இருக்கா? அப்போ இது கூட 12 ஆட் பண்ணணும். 112 + 12 how much? 124. சரியா? சாரி, 12 அதிகமாக இருக்கு இல்லையா? அப்போ 12 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 144ன்னு இருக்கும். அந்த 144 இப்படி ஆட் பண்ணணும். அதனால ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் யூ டு கால்குலேட் பியாண்ட் 110. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ண உங்களுக்கு. சரியா? அதனால 110க்கு மேலே வேண்டாம். 110ஓட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸி. சரியா?
அப்படி பெரிய நம்பர் வந்தால் என்ன பண்ணணுங்கிறது நான் அப்புறம் உனக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கோ. இப்போ நீ பண்ணது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே உனக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்கன்னா, ஸ்டெப் 1 எப்படி பண்ணு, டூ திஸ். ஸ்டெப் 2 டூ திஸ். ஸ்டெப் 3 ஆன்சர். சரியா? ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்கன்னா, புரிஞ்சுது அப்படின்னு நீ சொல்லுவேன். ஆனால் உனக்கு புரியல, நீ மனப்பாடம் பண்ணிட்ட, ஞாபகம் இருக்குது, தட் இஸ் த ஐடியா. ஓகே, ஸோ இப்போது யாராவது ஒருத்தங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த 107 ஸ்கொயருக்கு ஏன் 7 இது கூடயே ஆட் பண்ணணும்? 57 ஸ்கொயருக்கு ஏன் அந்த 7 25 கூட ஆட் பண்ணணும்? யாருக்காவது இந்த காரணம் தெரியுமா? So do you guys know the reason why we are doing this? Or எப்படி இந்த ஷார்ட்கட் எல்லாம் ஒர்க் ஆகுதுங்கிறது உனக்கு தெரியுமா? அதை நான் உனக்கு சொல்லி கொடுத்தேனா? So the moment you score all the 6 on 6 correct, especially both the times, 2 தடவை 100 மார்க் வாங்கினாலே உனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, நான் புரிஞ்சு தான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். சரியா? ஸோ புரிஞ்சு படிக்கிறது பேர், இது பேர் புரிஞ்சு படிக்கிறது கிடையாது. இந்த ப்ராசஸ் பேர் மெத்தட் மெமரைசேஷன். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ் ஃபுல்லாகவே. சரியா? மெத்தட் மெமரைசேஷன் அப்படின்னா ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஆன்சர். இதெல்லாம் பண்ண ஆன்சர் வருங்கிறத நீ மனப்பாடம் பண்ணுற, ஞாபகம் வச்சுக்கிற, ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ண நீயே உன்னை ஏமாற்றிக்கிற. ஓ, நம்ம புரிஞ்சு தான் படிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற. புரிஞ்சு படிக்கிறதுனா அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும். சரியா? ஸோ அது வந்து ரொம்ப வாட் இட் வில் நாட் பி லைக் வெரி ஃபேன்சி திங் ஆர் இட் வில் பி வாட் வெரி பியூட்டிஃபுல். பார்க்குறக்கே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உனக்கு தெரிஞ்சாதான் ரைட் யூ கேன் கிளைம் தட் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட். சரியா? ஸோ இது மாதிரி அப்பப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னோடய கிளாஸில் உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்டு சொல்லிக் கொடுக்காமையே புரிஞ்சுதான்னு கேட்பேன். அப்போல்லாம் வந்து யூ கைஸ் ஷுட் டெல் நோ ஐ நோ த மெத்தட் அப்படின்னு சொல்லணுமே தவிர ஏன் இப்படிலாம் பண்ணுறோங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் என்ன சொல்லணும், ரைட் யூ கைஸ் ஹாவ் டு டெல் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லணும். புரியுதாப்பா? ஓகே, ஸோ இப்போது அண்டர்ஸ்டாண்டிங்னா என்னென்னா ஒய், இதெல்லாம் ஏன் பண்ணுறோங்கிற ஒரு காரணம் தெரியணும். இதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் தான், பேசிக்ஸ் தான். பேசிக்ஸை வச்சு நான் கொஞ்சம் ஜிகினெல்லாம் காமிக்கிறேன். சரி, என்ன பேசிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் ஆர் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இந்த ஃபார்முலா தான் நம்ம சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அப்போது 107 ஸ்கொயரை நான் என்ன பண்ணுறேன்னா, கேன் ஐ ரைட் இட் as 100 + 7 ஸ்கொயர்? இது a, இது b. சரியா? இப்போ a ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர் இஸ் 100 ஸ்கொயர் இல்லையா? அப்போ 10,000 அப்படின்னு வரும். அடுத்து b ஸ்கொயர் விட்டு 2ab-வா? 2 × 100. 2 × 100 என்ன? 200 × 7 என்ன வரும்? 1400. சரியா? ஸோ அப்போது 1400. இப்போது இந்த a ஸ்கொயர்லேயும் சரி 2ab-லேயும் சரி ரெண்டுலேயுமே அந்த 2 0 இருக்கங்காட்டி அந்த லாஸ்ட் 2 டிஜிட் டிஸ்டர்ப் ஆகாது. சரியா? ஸோ அந்த லாஸ்ட் 2 டிஜிட் எதை பொறுத்து மட்டும்தான் இருக்குன்னா, இந்த b ஸ்கொயரை பொறுத்து மட்டும்தான் இருக்கும், 49 பொறுத்து மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்போ புரியுதா என்ன நடக்குதுன்னு? 100 கூட ஒரு 7 இருக்குது, அப்புறம் இன்னொரு 7 ஆட் பண்ணோம்னா 2ab ஆயிடுச்சு. சரியா? அண்ட் அதனால தான் 2 தடவை அந்த 107 கூட ஒரு 7 ஆட் பண்ணுறோம். ஸோ வி கெட் ஹவு மச்? 114. அந்த 114 கிடச்சிருச்சு. The last 2 digit வந்து it will be impacted only by the 7 square, which is nothing but 49. This is why this shortcut works. சரியா? ஸோ இதே நம்ம 57 ஸ்கொயருக்கு பாரு. 57 ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? 50 + 7 ஸ்கொயர்னு எழுதலாமா? வாட் இஸ் 50 ஸ்கொயர்? 2500. கரெக்டா? ஸோ 2 × 50 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? அதுவும் 100ஆக மாறிடும். சரியா? 2 × a × b 7. அப்படி போட்டால் 700ன்னு வருதா? அப்போ கரெக்டாக இந்த 700 வருமா? ஏன் 25 எழுதுறோன்னு புரியுதா? 50 ஸ்கொயர் 2500. அந்த 25 தான். இல்லை 7 ஏன் எழுதுறோன்னு புரியுதா? 50 × 2 100, 100 × 7 700. அப்போ அந்த 7 மட்டும் தான் இருக்கும். ரைட்? அண்ட் b ஸ்கொயர் வேல்யூ 7 ஸ்கொயர் 49. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பு. 25 கூட எவ்வளோ அதிகமாக இருக்கோ 7 ஆட் பண்ணிக்கிறோம்.
32, right, 7 square 49. இப்போ உனக்கு புரியுது அப்போ why we are doing this, right? இந்த ஒய்ங்கிறது வந்து எல்லா நேரங்களையும் முக்கியம் கிடையாது, சரியா? ஆனால் நீ படிக்கிறது இப்படி தான் படிக்கணும். சின்ன வயசுலேருந்தே இப்படி நீ படிச்சிருந்தேன்னா எல்லா விஷயத்துக்கும் இது எதனால் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ப்ராடாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீ ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பேன். ஸோ தட் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு இன்சிஸ்ட். அட்லீஸ்ட் இனிமேலாவது இந்த ஆப்டிடியூடாவது, ஆப்டிடியூடுங்கிறது ஒன்றும் கிடையாது, 3ஆம் கிளாஸ்லேருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய மேக்ஸு, அவ்வளோதான். இனி நம்ம படிக்க போகிறதாவது ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் மெத்தடில் படிக்க ட்ரை பண்ணு, சரியா? ஷார்ட்கட் ஃபார்ம்லாம் நான் உனக்கு சொல்லித்தருவேன், இல்லைன்னா கிடையாது. ஆனால் அந்த ஷார்ட்கட் எப்படி வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிற திறமை உனக்கு இருக்கணும், சரியா? ஸோ அது எப்படி நம்மளே செல்ஃபாக யோசித்து ஷார்ட்கட்லாம் கொண்டு வர்றது அப்படிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா புதுசாக நீயே ஷார்ட்கட்லாம் க்ரியேட் பண்ணலாம். என்னோட கிளாஸில் உனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த ஆப்டிடியூட் ப்ராப்ளம்ஸுக்கு ரைட் ஐ வில் நாட் டீச் யூ எனி ஃபார்முலாஸ். ஒரு ஃபார்முலாவும் சொல்லித்தர மாட்டேன். இதுக்கு ஒரு 3 காரணங்கள் இருக்குது, சரியா? ஸோ ஃபஸ்ட்டு காரணங்கள் ரைட் 3 காரணம் இல்லை, 2 காரணம் மட்டும் ப்ரைமரியாக சொல்கிறேன், சரியா? 2வது காரணம் என்னென்னா ஐ ஹேட் ஃபார்முலாஸ் மோர் தேன் யூ டூ. உனக்கு ஃபார்முலா பிடிக்காதுன்னா எனக்கு உன்னை விட பிடிக்காது, சரியா? ஸோ ரீசன் நம்பர் 1, ரைட் ஐ டோன்ட் நோ எனி ஃபார்முலாஸ். எனக்கு ஃபார்முலாவே தெரியாது, தெரிஞ்சால் தானே சொல்லி தருவேன், ரைட்? ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி மோர் இம்பார்ட்டன்ட்லி நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஐ வில் மேக் யூ கிரியேட் ஃபார்முலாஸ். அதாவது நம்மளே ஓனாக எப்படி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன் த ஹோல் செஷன். புரியுதாப்பா என்ன சொல்கிறேன்னு? ரைட். ஸோ அதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். ஏன் இப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு படிக்கணும். எல்லா விஷயத்துக்கும் நான் அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு சொல்லித்தர மாட்டேன், நீயாக தான் எனக்கு கேட்கணும். நீயா வந்து ஆர்வப்பட்டு இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்காத வரைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து நான் உனக்கு இந்த ஷார்ட்கட் ஃபார்மாவோடு ஸ்டாப் பண்ணிடுவேன். இது ஏன் வந்துச்சுன்னு லைட்டாக சொல்லிடுவேன். டீட்டெயில்டாக ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீ தனியாக கேட்டேன்னா மட்டும் தான் நான் சொல்லித்தருவேன். சரியா சார், இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், இது ஏன் இப்படிலாம் வருதுன்னு கேட்டேன்னா தான் நான் சொல்லித்தருவேன், சரியா? அதே மாதிரி என்னோட நாலேஜுமே என்னோட மூளையுமே ஒரு சின்ன மூளை தான். ஸோ எனக்கு தெரிஞ்சது என்னமோ அதை தான் உனக்கு நான் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஐ டோன்ட் கிளைம் தட் உலகமே எனக்கு தெரியும், சரியா? ஸோ எது கேட்டேனாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன், அப்படிலாம் கிடையாது. நீ என்கிட்ட 100 விஷயம் கேட்குறியா, 90 விஷயத்துக்கு என்னோட பதில் எனக்கு தெரியாதுன்னு தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சது ஆப்டிடியூட்டில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அந்த நாலேஜை உனக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். தட் இஸ் ஆல். ஓகே. ஸோ படிக்கிறது கொஞ்சம் தெளிவாக படி, ரைட்டு? நானே காலேஜ் முடிச்சு 4 வருஷம் கழிச்சு தான் இதை கற்றுக்கிட்டேன், சரியா? ஸோ அட்லீஸ்ட் உன்னோட லைஃப்பில் நீ பெருசாக டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஐம் ஜஸ்ட் இன்சிஸ்டிங் திஸ் பாயிண்ட். ஓகே, ஃபைன். ஸோ ரேஞ்ச் நம்பர்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து என்ன வேல்யூபா? நம்பர்ஸ் எண்டிங் இன் 1 square 9 square அது சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா இல்லையா? ஸோ வில் see that also. ஓகே, இப்போ 21 square அப்படி இருக்குன்னா ரைட், இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரைட், Mac will sleep soon. Okay, sleep. 21 square அப்படின்னா here 20 square நம்மளுக்கு தெரியுமா? ஈஸியா 400 ப்ளஸ் 20 ப்ளஸ் 21 அப்படின்னு எழுதிக்கணும். ஆர் ஒரு ஜென்ரல் ஃபார்மேட் உன்னோட நோட்டில் எழுதி வச்சுக்கோ. ஜென்ரல் ஃபார்மேட், அதாவது எந்த நம்பராக இருந்தாலும் சரி n plus 1 square will be equal to n square plus n plus n plus 1. இது புரியுதா அப்படின்னு பாருங்க. இந்த எண்ணுங்கிற இடத்துல ஒரு சின்ன நம்பர் போட்டு பார்த்துக்கலாம், அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், சரியா? ஸோ 4 plus 1 5 square, சாரி 4 plus 1 4 plus 1 square, அதாவது 5 square எப்படி இருக்குன்னா என்னங்கிறது அதுக்கு முன்னாடி நம்பரா 4 square plus 4 plus 5 இருக்கும். ஓகே, ஸோ கரெக்டாக வருதான்னு பாரு. 16 ப்ளஸ் 4 + 5 9 25, கரெக்ட்.
சரி, அப்போ 2 ஸ்கொயர் எப்படி இருக்கும்? முன்னாடி நம்பர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 கரெக்டாக செக் பண்ணுங்கள். 4. 3 ஸ்கொயர் எப்படி இருக்கும்? 2 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 சரியா? ஸோ 4 ப்ளஸ் 5 9. புரியுதாப்பா? இந்த ஜென்ரல் ஃபார்மேட் புரியுதா அப்படின்னு பாருங்கள். சரியா? இந்த ஜென்ரல் ஃபார்மேட்டை வச்சு தான் நம்ம இதோட ஷார்ட்கட் டிரைவ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அப்போது நம்மளுக்கு எப்போவுமே ஒரு நம்பர் 0ல் முடிஞ்சிச்சுன்னா அதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 41 ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு 40 ஸ்கொயர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? வாட் இஸ் 40 ஸ்கொயர்? 1600 சரியா? ஸோ அப்போது 41 ஸ்கொயர் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர் ப்ளஸ் 40 ப்ளஸ் 41. உனக்கு புரியணுங்கிறக்காக, நீ ஃபஸ்ட்டு தடவை கவனிக்கிறேங்கிறக்காக நான் இதெல்லாம் கொஞ்சம் மெதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா? இதை இப்படி போடக்கூடாது, மைண்ட் கேல்குலேஷன்லேயே இதெல்லாம் வரும் சரியா? அது எப்படிங்கிறது நான் உனக்கு ஓவரலாக சொல்லி காமிக்கிறேன். மீன்வைல் 1600 ப்ளஸ் 2 40 80 ப்ளஸ் 1 81 1681 தான் ஆன்சர். புரியுதாப்பா? ஓகே. ஸோ இப்போ நான் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், புரியுதான்னு பாருங்கள். 81 ஸ்கொயர் அப்படின்னா 80 ஸ்கொயர் 6400 சரியா? 80 ப்ளஸ் 80 2 80 வரும் 160. 6400 ப்ளஸ் 160 6560 ப்ளஸ் 1 6561 தான் ஆன்சர். டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ நான் பேசுகிறது உனக்கு அப்படியே கொஞ்சம் பெருசாக மைண்டுக்குள்ளேயே போகாது, இன்னமும் வித்தியாசமாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும் சரியா? ஸோ ஸ்லோவாக உன்னோட நோட்டில் அதெல்லாம் எழுதணும். 80 ஸ்கொயர் என்னது? 6400 சரியா? அப்புறம் 80 ப்ளஸ் 81 இருக்குமா? அப்போ 2 80 ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோ. 2 80 ஆட் பண்ணுறது ஈஸி. 160. லாஸ்ட் டிஜிட் 1 தான் இருக்கணும் எப்போவுமே, அப்படி எழுதி வச்சுக்கோ. 1 ஆட் பண்ணிக்கோ. ஓகே. ஸோ இப்போ 6561. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உனக்கு இது வர ஆரம்பிச்சிடும் சரி? ஸோ இன்னொரு நம்பர் நம்ம ட்ரை பண்ணலாமா? 61 ஸ்கொயர். நீயே ட்ரை பண்ணுப்பா. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? 60 ஸ்கொயர் 3600 மைண்டில் வச்சுக்கோ. இதை எழுதி கூட வச்சுக்கோ, தப்பு இல்லை சரியா? ஒரு 60 ப்ளஸ் 61 121. ஓகே. 3721. அவ்வளோதான். புரிஞ்சுதாப்பா? சரி, நானே இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். 2 நம்பர் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள் சரியா? 71 ஸ்கொயர் 31 ஸ்கொயர். இன்றைக்கே பரவாயில்லடா, ஓரளவு 75 people have come. இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 daysல we will achieve the target நினைக்கிறேன். யாராவது எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்கள் சார், இந்த மாதிரி நம்ம 90 அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வில் go into the practical classes. சரி, சூப்பர், வெரி குட். ஸோ ஸ்டெப் 1, 70 ஸ்கொயர் என்னது? 4900. 70 ப்ளஸ் 70 140 141 சரியா? ஸோ 41 5041 சரியா? ஸோ அடுத்தது 31 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 900. 30 ப்ளஸ் 30 60 61 ஆட் பண்ணிக்கோ. 961. இது எல்லாமே நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணங்காட்டி இந்த ஃபுல் ப்ராசஸுமே மைண்டில் இருக்குது எனக்கு. ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகே. இப்போது 9ல் முடியுதுன்னு வச்சுக்கேன், 1ல் முடிஞ்சால் இந்த மாதிரி எழுதணும் சரியா? ஸோ 9ல் முடிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79 ஸ்கொயர் இருக்குன்னு வச்சுக்கேன் ரைட்.
இப்போது ரிவர்ஸில் எழுதணும். இப்போவும் நம்மளுக்கு எதுதான் ஈஸி, நீ 70 + 9 ஸ்கொயர்னு போட்டுட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம். ஆர் 78 ஸ்கொயர் + 78 + 79ன்னு போட்டிங்கன்னா திருப்பி 78 ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால இப்போவும் நீ என்னதான் எடுத்துக்கணும், 80 எடுத்துக்கணும். சரியா? ஸோ இப்போ நான் ரிவர்ஸில் எழுத போகிறேன். 80 ஸ்கொயர் = 79 ஸ்கொயர் + 79 + 80. கரெக்டா? அப்போது இந்த 79 80யும் மைனஸ் பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் வந்து 80 ஸ்கொயர் மைனஸ் 79 + 80 = 79 ஸ்கொயர். இது எப்படி நான் ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ண போகிறேன்னு பாரு. இதுதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும் உனக்கு. சரியா? அதாவது 80 ஸ்கொயர் என்னது 6400. யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அந்த 2 80 இருக்கு இல்லையா, ஆட் பண்ணுவோம். 160 ஆட் பண்ணுவோம், இங்கே மைனஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன வரும், 40 63 62 40. லாஸ்ட் நம்பர் 1 வரணும்னு சொன்னோன்னா அப்போது டேரெக்டாக 1ன்னு போட்டுக்கோ. அவ்வளோதான் முடிஞ்சது. சரியா? ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு 79 ஸ்கொயர் அப்படின்னா 80 ஸ்கொயரை மைண்டில் வச்சுக்கோ. 6400. 80 ஸ்கொயர் அப்படின்னா 2 தடவை 80 ஆட் பண்ணுவோமா, 80 + 81 அப்படியே ஆட் பண்ணுவோமா, இங்கேயும் 2 தடவை 80 ஆட் பண்ணி மைனஸ் பண்ணிப்போம் கம்மியாக இருந்துச்சுன்னா. சரியா? அப்போது 6240. லாஸ்ட் டிஜிட் எப்போவுமே 1 தான் வரணும்னு சொன்னேன். அப்போது 1ன்னு எழுதிக்கோ. அவ்வளோதான். புரியுதாப்பா? கேன் யூ கைஸ் அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்காவது இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லு, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் ஒரு 2 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். If you guys want to repeat, ask for a repeat, guys. சரி, இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்புறம் நான் வேறு நம்பர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? இப்போது 69 ஸ்கொயர் வச்சுக்கலாம். அப்போது இது பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 70 ஸ்கொயரா. அப்போ 70 ஸ்கொயர் எழுதிக்கோ. எழுதினீங்கன்னா என்ன வரும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 நம்பர் கம்பேர் பண்ணி சொன்னோன்னா உனக்கு ஈஸியாக புரியும். இப்போ 70க்கு பக்கத்தில் இருக்க நம்பர், இந்த பக்கம் 69 இருக்குது, இந்த பக்கம் 71 இருக்குது. சரியா? 71 வந்தால் நீ ஈஸியாக போட்டுருவேன். சரியா? ஸோ 70 ஸ்கொயர் என்னது 4900 ப்ளஸ், ரைட், திஸ் இஸ் ஈக்குவல் டு 70 ஸ்கொயர் ப்ளஸ் 70 ப்ளஸ் 71. இப்போ 270 ஆட் பண்ணுறோமா, 140 ஆட் பண்ணுறோமா, ஆட் பண்ணோம்னா 5040ன்னு வரும். லாஸ்ட் டிஜிட் இந்த 1 இருக்கா, அதனால 1ன்னு போட்டுக்கும். 141 வரும். புரியுதாப்பா? இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணுறோம். 4900 எழுதிக்கோ. எழுதிட்டு இந்த 270 இருக்குல்ல 140, அதை ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக மைனஸ் பண்ணிக்கோ. ஸோ மைனஸ் பண்ணினா உனக்கு என்ன கிடைக்கும், 60. ரைட். ஸோ 8 - 1 7 4760. லாஸ்ட் டிஜிட் 1ன்னு மாற்றிக்கோ. அவ்வளோதான். சரி, ஓகே, தேங்க்யூ லாவண்யா. பட் இன்னுமே நிறையா இருக்குப்பா. இதெல்லாம் வந்து பேசிக்ஸு, உனக்கு வந்து பெருசாக யூஸ் ஆகாத விஷயங்கள். ரைட், இன்னுமே நிறையா விஷயங்கள் வந்து நம்ம கிளாஸில் கற்றுக்குவோம். பெரிய பெரிய விஷயங்களாக இருக்குது. சரியா? நாளைக்கு கிளாஸ் இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோட திங்ஸ். புரியுதாப்பா? ஒரு 2 ப்ராப்ளம் கொடுக்கட்டுமா, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? 39 ஸ்கொயர், 49 ஸ்கொயர், அப்புறம் 29 ஸ்கொயர், 3 தான்.
வெரி குட். அந்த ரிப்பீட் கேட்டவங்களுக்குலாம் புரிஞ்சுதாப்பா? இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணணுனாலும் கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இல்லை, இந்த 3 நம்பரையும் நான் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உனக்கு புரியும். சரி, ஓகே. I'll explain these 3 numbers very slowly. இப்போ 49 ஸ்கொயருக்கு பக்கத்து நம்பர் என்ன? 50 ஸ்கொயர். அப்போ 2500ன்னு எழுதிக்கோ. 250 எவ்வளோ? 100. சரியா? ஸோ 100 மைனஸ் பண்ணணும், கம்மியாக இருக்கங்காட்டி. அப்போ 2400. லாஸ்ட் டிஜிட் 1ன்னு எழுதணும்னு சொன்னோன்னா அப்படியே எழுதிக்கோ, 2401. அவ்வளோதான். சரியா? இங்கே இது எது பக்கத்தில் இருக்குது? 40 ஸ்கொயர். 40 ஸ்கொயர் என்ன? 1600. 1600 கூட 2 40யை மைனஸ் பண்ணிக்கோ. அப்போ 1520. லாஸ்ட் நம்பர் 1, அதனால 21. இது பார்த்தீங்கன்னா 30 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கா? 900. 2 30 60. சரியா? அப்போது 900ல் 60 கம்மி பண்ணேன்னா 840. லாஸ்ட் நம்பர் 1, 841. இதில் ஏதாவது நம்பர் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்ல, I'll repeat it, no problem at all. சரி, இன்னைக்கு வந்து we come to the end of the session, right? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன், ரைட்? அண்ட் ஃபியூ ஸ்மால் டாஸ்க். இப்போ நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தில் எல்லாத்துலேயுமே நீங்களே ரேண்டமாக சூஸ் பண்ணி ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு 10 ப்ராப்ளம் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 10 நிமிஷம் மேலே ஆகாது. சரியா? ஸோ 4 வெரைட்டி ப்ராப்ளம் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோன்னா அந்த 4 வெரைட்டிலையுமே 10 மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் டைம் ஆகும், அவ்வளோதான். சரியா? தென் 10 ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணு. செகண்ட், 3 டிஜிட் நம்பரோட ஸ்கொயர்ஸ். 3 டிஜிட் நம்பர் ஸ்கொயர்ஸ். இப்போ நான் ஒரு 4 நம்பர் கொடுப்பேன். அந்த 4 நம்பருக்கு நீயா ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி எனக்கு ஆன்சர் சொல்லு. இது எப்படி நம்ம வேகமாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நீ கூகுள் சர்ச் பண்ணாலும் சரி, சொந்தமாக யோசிச்சினாலும் சரி, ரைட்? ஐ வாண்ட் யூ டு கம் அப் வித் சம் ஷார்ட்கட்ஸ். ஏன்னா கூகுள் சர்ச் பண்ணினாலும் இதே தான் போட்டிருப்பானுங்க. சரியா? ஸோ தட் இஸ் த ஐடியா விச் ஐ வாண்ட் யூ டு கெயின். மோஸ்ட்லி ஒரு விஷயம் நல்லா லேர்ன் பண்ணிக்கோ. சரியா? ஸோ ப்ராக்டிக்கலாக உலகத்தில் இன்டர்நெட்டில் எத்தனையோ விஷயங்கள் நம்ம டைரெக்டாக கற்றுக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் ஃபெசிலிட்டேட் யூ டுவர்ட்ஸ் தட் லார்ஜர் லேர்னிங் rather than it will not rather than limiting to my knowledge, right? So I want you to learn beyond myself, and especially I want you to be competent enough also. Competent enough na வேகமாவும் சால்வ் பண்ணுற கேப்பபிலிட்டிஸை கொஞ்சம் டெவலப் பண்ணி வச்சுக்கோ. சரியா? ஸோ இந்த 3 டிஜிட் நம்பர் ஒரு 4 நம்பர் நான் உனக்கு சொல்கிறேன். ஓகே, ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு. 151 ஸ்கொயர், 189 189 வேண்டாம், 129 ஸ்கொயர், 136 ஸ்கொயர், one more number, 187 ஸ்கொயர். சரி, இந்த 4 நம்பருக்கு மட்டும் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு வா. ரைட்? நாளைக்கு கிளாஸில் இதெல்லாம் நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரியா? ஸோ கைஸ், we have come to the end of the session. இந்த செஷன் முடியும் போது ஒரு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த சொன்னேன். ஒன்று, அட்டண்டன்ஸ் ஃபார்ம் எல்லாருமே ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. அட்டண்டன்ஸ் ஃபார்ம். சரியா? அண்ட் செகண்ட் திங் இஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, அது எதுக்கு நான் உனக்கு சொல்லிடுறேன். சரியா? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஃபார்மில் உன்னை பற்றி நான் நிறையா விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ப்ளஸ் அதில் லாஸ்ட் காலம் உன்னோட ஆசை ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருப்பேன்.
ஸோ அதை வந்து நான் கன்சால்டேட் பண்ணி ஒரு 10 ஏரியா நீ சொன்னேன்னா அந்த 10 ஏரியாக்குள்ளே எப்படியெல்லாம் நம்ம எஃபர்ட் போட்டு உள்ளே வரலாம் அப்படிங்கிறத ஒரு செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவேன். சரியா? ஸோ எல்லோரும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, அதுக்கு உனக்கு அதிகமாகலாம் நான் டைம் தர மாட்டேன். ரைட்டு? ப்ராபப்ளி ஒரு இந்த வாரத்துக்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணேன். ரைட்? இப்போ இந்த செஷனில் இருக்கவங்கலாம் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே இப்போவே வந்து என்ன பண்ணுறேன், அந்த ஸ்டூடெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ணி நான் அந்த லிங்கை திருப்பி ரீபோஸ்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ ட்ரை டூயிங் தேட். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோ. அந்த லிங்க் வந்து உன்னோட குரூப்பில் நான் அனுப்பியிருக்கேன். சரியா? ஸோ அதில் ஜாயின் பண்ணேன்னா இன்றைக்கி செஷனோட வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். சரியா? அதை யாராவது இந்த வீடியோ கட்டிங் ஒட்டிங் தெரிஞ்ச மக்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, ரைட், ஸோ யூ கைஸ் கேன் ப்ராப்பர்லி crop it and merge it so that it looks like a more efficient video. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த செஷனில் வந்து நிறையா நேரம் நான் சும்மா தான் உட்காந்துட்டு இருப்பேன். உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி இருந்திருப்பேன். அந்த டைமில் வேஸ்ட்டு. இப்போ லைவ் கிளாஸ்லலாம் வந்து நீங்கள் பார்க்கும்போது, ரெக்கார்டட் கிளாஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த டைம் வந்து அப்படியே ட்ராக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் தட் டு ஹேப்பன். போர் அடிக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 1 மணி நேரம் கிளாஸா, இந்த 1 மணி நேரம் கிளாஸை நீங்கள் அப்படியே கம்பைல் பண்ணி ஒரு 40 நிமிஷம் இல்லை ஒரு 45 நிமிஷம் பண்ணீங்க, இல்லை 50 நிமிஷம் பண்ணீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். யாருக்காவது தெரியுமாப்பா அந்த வீடியோ எடிட்டிங்லாம் தெரியுமா ஆக்சுவலாக?